ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராகி ப்ரௌனி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி, ப்ளஸ் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு ஹாப்பினஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ராகி மாவு ஒரு 70 கிராம், கோதுமை மாவு ஒரு 30 கிராம் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஒரு 20 கிராம் சலிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் சலிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் டார்க் சாக்லேட். இதை துருவி ஒரு 200 கிராம் எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பட்டரும் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours பிஃபோரே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ இது ரெண்டையும் மெல்ட் பண்ண போகிறோம். சாக்லேட்டையும் பட்டரையும் நான் 1 minute மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு எடுத்திருக்கேன். நல்ல மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் இல்லைன்னா டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். இந்த எக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம பண்ண போகிறதுக்கு ஒரு 2 hours பிஃபோரே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராமு. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌன் சுகர்னால் கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ப்ரௌன் சுகர் எடுக்கும்போது கட்டி இல்லாதபடி பார்த்துக்கோங்க. கட்டியாக இருக்குன்னா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. எக்கில் இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிளெண்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பீக் வர மாதிரி அடிக்க வேண்டாம், பட் நல்ல சுகர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எக் யூஸ் பண்ணியிருக்கனால எக் ஸ்மெல் வரும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வெண்ணிலா எசன்ஸு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைட் ஆகும். அதுக்காக நீங்கள் ஆயிலோ பட்டரோ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணியும் எதுவும் ஆட் பண்ணிட வேண்டாம். நம்ம எடுத்திருக்க இந்த குவான்டிட்டியே அதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஸ்பேச்சுலா இருந்துச்சுன்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்பேச்சுலா உடஞ்சிடுச்சு. அதனால தான் நான் விஸ்க் வச்சு பண்ணுறேன். ப்ரௌனி பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மைக்ரோவேவ் ஓவனை 175 டிகிரிக்கு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 inch பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்மளோட ரெடி பண்ண பேட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் வச்சு அதை நம்ம ஈவன் பண்ணி விடுறோம். இல்லைன்னா ஒரு சைடு மாவு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி டூத் பிக் வச்சு லைன்ஸ் போட்டுட்டு ப்ரௌனியை குக் பண்ணிடலாம். ப்ரௌனியை 175 டிகிரிக்கு 25 to 30 minutes வைங்க. நான் 30 minutes குக் பண்ணேன். பாருங்கள், சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு, ராகி ப்ரௌனி. இப்போ இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும், அப்படியும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி நம்ம செஞ்சிட்டோம். எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ் கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சீக்ரெட் ரிதம் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.